ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பெருமாளுக்குரிய பானகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் வந்து ஒரு குட்டியாக பானை எடுத்திருக்கேன். இதை வந்து சுத்தமாக குடி தண்ணி வந்து நிரப்பிக்கலாம். அழகாக அதை சுற்றி நான் நாமமும் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி முதல் வாரம் இல்லைங்களா, சனிக்கிழமை. அதனால் இதுக்கு வந்து நான் சுக்குத்தூள், ஏலக்காய் தூள், கிராம்பு தூள் இது எல்லாமே நான் வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். சுக்குத்தூள் மட்டும் கடையில் சுக்கு பவுடராகவே வாங்கிக்கிட்டேங்க. இதை நல்லா இடிச்சிடுங்க. இடிச்சிட்டு இது கூட வெல்லம் சேர்த்து கலந்துக்குங்க. உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் பரவாயில்ல, இல்லைனா நாட்டு சக்கரை கூட கலந்துக்குங்க. கலந்து எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி கொடுத்துக்குங்க. ஒரு பிஞ்சு அளவுக்கு சும்மா கொஞ்சமாக வந்து சாஸ்திரத்துக்கு பச்சை கற்பூரம் சேருங்க. பச்சை கற்பூரம் சேர்க்கலாமான்னா கண்டிப்பாக பெருமாளுடைய எல்லா விஷயங்களும் சின்ன நைவேத்தியம்னா கூட அதில் பச்சை கற்பூரம் சேர்க்கறது அவருக்கு ரொம்பவே இஷ்டமான ஒரு பொருள்னா பச்சை கற்பூரம்ங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துளசி இலை சேர்த்து இதை பெருமாள் கிட்ட வைக்கும்போது இந்த பூஜையே வந்து முழுமை பெறும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.